விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக இன்றைய தினத்திலும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கும், உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாகவும் ஆண்டவரின் ஆசிகளை தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியிலே சிந்தனைக்காக ஒரு தனிப்பட்ட மனிதரை பற்றிய ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி யோசித்தேன். இலங்கையிலிருந்து வந்தவர்கள், அதுவும் விசேஷமாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலிருந்து வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையிலே மருதனார் மடம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே கிறிஸ்தவ சேவ ஆச்சிரமம் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறது. அது ஒரு கிறிஸ்தவ அமைப்பு. அங்கு பணியாற்றுகிறவர்கள் துறவரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு ஒரு திருச்சபை கிடையாது, ஒரு ஆலயம் கிடையாது. அது எல்லா திருச்சபைகளுக்கும் சொந்தமான ஒரு சேவை மையமாக, சேவையை அடிப்படையாக வைத்து ஆன்மீக வாழ்க்கையிலே மக்களை வழிநடத்தி செல்கின்ற ஒரு பாரம்பரிய அமைப்பிலே அமைக்கப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்திலே வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றிய ஒரு கதையைத்தான் இன்றைக்கு நான் சொல்லப் போகிறேன். இந்த ஆசிரமத்திலே ஒரு ஆண்டவருடைய ஊழியர் ஒருவர் இருந்தார். அவருடைய உண்மையான பெயர் ஐசக் தம்பி ஐயா இயேசு சகாயம். ஐசக் தம்பி ஐயா இயேசு சகாயம். அவரை பொதுவாக அவருடைய பெயரை சொல்லி யாரும் கூப்பிடுவது கிடையாது. அவரை சின்னண்ணன் என்று சொல்லி பொதுவாக ஆட்கள் சொல்வார்கள். அவர் இப்போது உயிரோடு இல்லை. அவர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் ஒரு பாடல் எழுதினார். அவர் பல பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு பாடல், உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ ஏசையா. இந்த பழைய பாடல்கள், கிறிஸ்தவ பாரம்பரிய பாடல்களை தெரிந்தவர்களுக்கு, அதுவும் இலங்கையிலிருந்து வெளிவந்த பாடல்களை தெரிந்தவர்களுக்கு இந்த பாடல் தெரியும். உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ. பாடல் என்று சொன்னால் ஒரு கவிஞர் உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு சிந்தனை அடிப்படையாக வைத்து பாடலை எழுதியிருப்பார் என்ற எண்ணம் எங்களுடைய மனதிலே வரும். ஆனால் இந்த பாடல் அப்படியான பாடல் கிடையாது. ஒரு சந்தோஷமான, அமைதியான, எல்லாம் நிறைவாக இருக்கின்ற நேரத்திலே வராமல், மிகவும் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கவலையினால், வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய பாதிப்பின் அடிப்படையிலே ஒரு ஆண்டவருடைய அன்பை நினைவு கூர்ந்து எழுதப்பட்ட பாடல் இந்த பாடல். இந்த நான் சொன்னேனே, இந்த ஐசக் தம்பி ஐயா இயேசு சகாயம் அல்லது சின்னண்ணன் என்பவர் ஒரு வாலிபனாக இந்தியாவிலே படித்து கொண்டிருந்தார். அவர் இந்தியாவிலே படித்து கொண்டிருக்கிற காலத்திலே இந்தியாவிலே திருப்பத்தூர் என்ற ஒரு இடத்திலே இலங்கை மருதனார் மடத்திலே இருப்பது போல ஒரு ஆச்சிரம அமைப்பு ஒன்று இருந்தது. அந்த ஆச்சிரம அமைப்பை இவர் விடுமுறை நேரங்களிலே பார்ப்பதற்காக போவதுண்டு. அந்த ஆச்சிரம அமைப்புக்கு 2 பேர் பொறுப்பாக இருந்தார்கள். விவரங்கள் வேண்டாம். அதில் இருக்கின்ற ஒருவர், இவர் ஒரு வாலிபனாக, ஒரு 20 வயது அல்லது 19 வயது வாலிபனாக தான் படிக்கின்ற இடத்திலிருந்து இதை பார்க்க வந்ததை பார்த்து அவரை பார்த்து கேட்டார், இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களே, ஒருவேளை உங்களுக்கு இலங்கையிலே இருக்கின்ற அந்த ஆச்சிரமத்திலே முழு நேர ஒரு பணியாளராக பணியாற்ற விருப்பம் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டபோது அவர் சொன்னாராம், எனக்கு அப்படி ஆசை எதுவும் கிடையாது. இதை நான் பார்ப்பதற்காகத்தான் வந்தேன். ஏனென்றால் நான் குடும்பத்திலே ஒரு மூத்த பிள்ளை. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அந்த தங்கை வளர்ந்து அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆகவே நான் முழு நேர ஊழியத்திற்கெல்லாம் நான் வருவதை பற்றி நான் சிந்திக்கவும் இல்லை, நான் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை என்று சொல்லி அப்படியே மறுத்துவிட்டார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அந்த குடும்பத்திலே எதிர்பாராத விதத்திலே அவர் சொல்லியிருந்த அந்த தங்கை 14 வயதிலே
இறந்து போனார். எதனால், என்ன வியாதி, அந்த விவரங்கள் எல்லாம் தெரியாது. ஆனால் திடீரென்று நன்றாக இருந்த அந்த பெண், அந்த குடும்பத்திலே பல சகோதரர்களுக்கு மத்தியில் இருந்த ஒரே ஒரு பெண் நோயுற்று 14 வயதிலே திடீரென்று இறந்து போனார். இறந்து போனதும் அந்த செய்தி இங்கு இந்தியாவிலே படித்து கொண்டிருந்த சின்னண்ணனுக்கு அது கொடுக்கப்பட்டது. இவர் பதறி அடித்து வேதனையோடு கண்ணீரோடு, எங்களுடைய தங்கைக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி இருக்கின்ற உடுப்புகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தான் வந்து ஒரு புகை வண்டியை பிடித்து, ட்ரெயினை பிடித்து அங்கிருந்து பிரயாணப்பட்டு ராமேஸ்வரம் வந்து அங்கிருந்து கப்பலில் ஏறி இலங்கை வந்து தன்னுடைய தங்கையினுடைய மரண வீட்டிற்கு போக வேண்டும் என்பதற்காக பதறி அடித்து உடுப்புகளையும் எடுத்துக்கொண்டு அவர் புகையிரத நிலையத்திற்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர் ஓடி வந்தாராம். ஓடி வந்து டிக்கெட்டை வாங்கி அவர் அந்த ட்ரெயினை எடுக்க அந்த பிளாட்ஃபார்முக்கு வருகின்ற நேரம் பார்த்து அவர் புறப்பட வேண்டிய அந்த புகை வண்டி அந்த பிளாட்ஃபார்மை விட்டு புறப்பட்டு இப்போது போய்கொண்டு இருக்கிறது. இந்த புகை வண்டி மெதுவாகத்தானே போகிறது. இதை இப்போது நான் விட்டால் இனி வந்து நாளை வரையும் எனக்கு இந்த புகை வண்டியை பிடிக்க முடியாது என்று சொல்லி பிளாட்ஃபார்மிலே தன்னுடைய பேக்கோடு வேகமாக ஓடுகின்ற இந்த வண்டியிலே நான் எப்படியாவது தொத்தி ஏறிவிட வேண்டும் என்று சொல்லி வேகமாக இவர் ஓடிப்போனாராம். ஓடிப்போய் கடைசியாக போன அந்த அந்த புகை வண்டியினுடைய அந்த பெட்டியிலே அவர் வந்து கையை பிடித்து அந்த அந்த பெட்டிக்குள்ளே ஏற முயற்சித்த போது கால் தவறி அந்த ஒரு கையிலே அந்த புகை வண்டியிலே அந்த அந்த கதவு கைப்பிடியிலே கையை பிடித்தவராக ஓடுகின்ற புகை வண்டியிலே அப்படியே தொங்கிக் கொண்டு கொஞ்ச நேரம் போனாராம். அவருக்கு தெரியும், அந்த கையை தான் விட்டால் கீழே விழுந்து புகை வண்டியிலே தான் இறந்து போய்விடுவேன் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் கையை விடாமல் பிடித்து கொண்டு ஓடுகின்ற புகை வண்டியில் இருக்க முடியாது என்பது தெரியும். ஒரு இக்கட்டான மரணமா வாழ்வா என்று நினைக்கின்ற ஒரு சூழலிலே அவர் வந்து கடவுளை நோக்கி கூப்பிட்டாராம். கடவுளே, இப்போது இருக்கின்ற இந்த சூழலில் இருந்து என்னை காப்பாற்றினால் நான் நிச்சயமாக என்னுடைய வாழ்வை உம்முடைய சேவைக்கு ஒப்படைப்பேன் என்று மனதிற்குள்ளே அவருடைய ஜெபம் ஒன்று வந்ததாம். அந்த ஜெபம் முடிந்ததும் அவர் சொல்லுகிறார், என்ன நடந்தது என்று சொல்லி தெரியாது, அந்த புறப்பட்ட புகைவண்டி அந்த இடத்திலேயே நின்றது. எதற்காக நின்றது, எப்படி நின்றது, ஏன் நின்றது என்றெல்லாம் தெரியாது. ஆனால் புகைவண்டி நின்றதும் அவர் கீழே குதித்து அவர் திரும்பவும் அந்த பெட்டிக்குள்ளே ஏறி உள்ளே அமர்ந்து கொண்டார். 2 சம்பவங்களை யோசித்து பாருங்கள். ஒன்று, அவர் வந்து தான் எதை செய்யக்கூடாது என்று நினைத்திருந்தாரோ, தன்னுடைய வாழ்க்கையிலே படித்து முடித்து தன்னுடைய தங்கைக்காக நான் வாழ வேண்டும், அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்த மனிதருடைய வாழ்க்கையிலே தங்கை வந்து திடீரென்று இறந்து போனார். அந்த மரண வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி புறப்பட்ட அந்த மனிதர் கடைசி நேரத்திலே அந்த புகை வண்டியை பிடிக்க முடியாமல் நான் விழுந்து மரணித்து போவேன் என்று தெரியாமல் மரணமா வாழ்வான்று நினைக்கின்ற ஒரு சூழலுக்கூடாக கடந்து அவர் கடைசியாக இலங்கைக்கு போய் தன்னுடைய தங்கையினுடைய மரண வீட்டிற்கு அவர் போனார். இதெல்லாம் அவரை பொறுத்தவரையிலே தாங்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாமல் மிகவும் மனதை வேதனைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் முடிந்து, மரண வீடெல்லாம் முடிந்து அவர் தனியாக உட்கார்ந்திருந்து தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போன இந்த அனுபவத்தை பற்றியும் யோசித்த போதுதான் அவருடைய மனதிலே எழுந்த பாடல், உம்மை போல யாரோ உலகில் என்னை நேசித்தாரோ ஏசையா. உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ ஏசையா. அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அந்த இலங்கையில் இருந்த ஆச்சிரம பணிக்காக தன்னுடைய படிப்பை முடித்து குருப்பட்டம் பெற்று தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அதற்காக அர்ப்பணித்தார். இயேசு சகாயம் என்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர் வந்து அவர் கடைசியிலே யாரும் அவருடைய பெயரை பயன்படுத்துவது கிடையாது. எல்லோரும் அவரை சின்னண்ணன் சின்னண்ணன் என்று தான் சொல்வார்கள். அந்த தொடர்பு இருக்கிறவர்கள் பலருக்கு சின்னண்ணன் என்று சொன்னால் யாரை பற்றி பேசுகிறோம் என்பது கூட தெரிந்திருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்
ஏற்படுத்திய மாற்றம். அது ஒரு சந்தோஷமான, நான் நன்றாக இருக்கின்ற போது ஆண்டவர் என்னை அழைத்தார், நானாக தீர்மானித்து ஆண்டவருடைய பணிக்காக வந்தேன் என்று சொல்வதிலும் பார்க்க, வாழ்க்கையின் மிகவும் கீழான கஷ்டமான துன்பத்தை தருகின்ற ஒரு சூழலுக்குள்ளே அவர் கடந்து போன போது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் எப்படி இந்த சூழலிலும் என்னுடைய வாழ்க்கையில் அன்பு வைத்திருக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அந்த அன்பின் அடிப்படையிலே தான் இந்த பாட்டை அவர் இவ்வளவு தூரம் கடவுளே நீர் என்னிலே அன்பு வைத்திருக்கிறேன், இதை நான் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி நான் ஏற்றுக்கொள்வது, இதற்கு மாறாக நான் எதை செய்வது என்று தெரியாமல் மனம் உருகி இயற்றிய பாடல் பலரால் சந்தோஷமாக, பலருக்கு தெரிந்த ஒரு பாடலாக இருந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே கடினமான பாதைகளுக்கூடாக நாங்கள் கடந்து போகிறோம். ஏன் அப்படி கடந்து போகிறோம் என்பது தெரியாது, எதற்காக கடந்து போகிறோம் என்பது தெரியாது. சில நேரங்களிலே வாழ்க்கையிலே நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தெளிவான விடையும் கூட எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அந்த சூழலிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மிலே வைத்திருக்கின்ற அன்பு மனிதர்கள் வைத்திருக்கின்ற அன்பு போன்றதல்ல, அதிலும் பார்க்க பெரிதானது, அளவில்லாதது. அவர் நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர், நம்முடைய நல்வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட ஆண்டவர். உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ யெசையா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கொடுத்தோமையா. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை